ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் மான்வாவோட எபிசோட் 10 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ரிசப்ஷனிஸ்ட்டும் அவங்க பாராட்டுறாங்க. உங்ககிட்ட எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா நீங்கள் கோல்டு பேட்சை வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி விஷயத்த முடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். உங்களுக்கு நீங்கள் பாராட்டுறது ஓகே தான், ஆனால் நீங்கள் என்ன தப்பாக பாராட்டின்னு இருக்கீங்க. ஏன்னா இதை ஒன்றும் நான் பண்ணலை, என்னோட மாஸ்டர் அவர் தான் பண்ணாரு. அவரு தான் அந்த ஃபைனல் பஸ்ஸை ஒட்டு மொத்தமாக முச்சாரு. நீ என்ன ஜோக் பண்ணிருக்க? இந்த விஷயத்தெல்லாம் என்னால் நம்ப முடியாது. நீயே சொல்லு, அந்த பாஸோட லெவல் 14. அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாஸை ஒரு சாதாரணமான பையன், அதுவும் லெவல் 6ல இருக்கான், அவனை பாரு. அவன்லாம் அங்கே எப்படி தோக்கடிப்பான்? நீ என்னம்மா ஜோக் பண்ணிருக்க? அங்கே நம்மால பார்க்கணுமே, அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். அந்த அளவுக்கு பயங்கரமா அங்கே ஸ்கில்லை பயன்படுத்திருக்கான். எவ்வளோ பீஸ்ட் பொண்ணு அங்கே சொல்றான், ஆனால் அவளைக்கும் அவங்க நம்புற மாதிரி இல்லை. என்னம்மா நீ ஜோக் பண்ணிருக்க அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அங்க திடீர்னு அவனுக்கு பயங்கரமா ஸ்ட்ரென்த் வருது. அந்த இடத்துல வரும்போதே அவன் கேட்கறான், ஆமா சாக்குரா, நீ அந்த கார்டியோலஸ் அதை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியா? கார்டியோலஸை பத்தியா பேசுறீங்க? இந்த ஆக்ஷன்ல வித்தா அதோட விலை சும்மா பெருசா போகுமே. அட நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நாங்க ஒன்றும் அதை விற்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணல. அதை ஷாமனோட கில்டுக்கு கொண்டு போய் அங்க ரீஃபைன் பண்ணலான்னு இருக்கோம். பை சான்ஸ் உங்களுக்கு யாரையாச்சும் தெரியுமா அந்த மாதிரி? இவங்க எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னா, அந்த ஸ்டோன் இருக்குல்ல, அது ஷாமனால ஒண்டி தான் ரீஃபைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்த முடியும். அதுக்கு ஈஸ்ட் பக்கத்துல ஷாமனுக்கான ஒரு கில்டு இருக்கு, அங்க நீங்க போகலாம். ஆனா இப்போ கரண்டா இன்னமும் கொஞ்ச நாள்ல அங்க எக்ஸாம் வந்து போக போகுது. அதனால நீங்க கேட்குற அந்த ரெக்வஸ்ட்டை அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் லெட்டரை கொண்டு வரேன். அது மூலமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோக்கு புரியல, என்னது ஷாமன் எக்ஸாமா? அது என்னது? ஷாமன்ஸுக்கும் தனியா இந்த மாதிரி ரேங்க்ஸ் எல்லாம் இருக்குதா என்ன, அகாடமி மாதிரி? அப்புறம் தான் அவ எக்ஸ்பிளைன் பண்றா, ஷாமனுக்கும் இதே மாதிரி தான் ரேங்க், டைட்டில், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அவங்களோட எக்ஸாமினேஷனுக்கான ரேங்க் அதுவும் ஒரு படியா டிவைடா இருக்கும். அதுல கீழே இருக்கிறது ஒயிட், அதுக்கப்புறம் வர்றது ப்ளூ, ரெட்டு, பிளாக், சில்வர், கோல்டு, இப்படின்னு தான் மேல வரைக்கும் போகும். நம்மளுக்கு எப்படி ரேங்க்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி தான் ஷாமனுக்கு மெடிசனு, ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறதுக்குன்னு தனித்தனியான விஷயம் வந்து இருக்கு. மோஸ்ட்லி ரொம்ப ஹை லெவலான மெடிசனாக அவங்களால உருவாக்க முடியும். அவங்க உருவாக்குற மெடிசன்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அதிகமான விலையிலையும் போகும். அப்பனா இந்த ஷாமன் இவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸான பீயிங் போலியே. நம்மள மாதிரி அட்வென்ச்சரஸை கம்பேர் பண்ணா. ஆமா, உண்மையை சொன்னா இந்த ஷாமன்லாம் இருக்காங்களே, அவங்கள எக்காரணத்துக்கு கொண்டும் சாதாரணமா எடை போடக்கூடாது. அவங்க சண்டேல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மரியாதைக்கான இடமும் இருக்கு. நம்ம எப்படி ஒரு அட்வென்ச்சரரா இருக்கும், ஆனா அவங்க அப்படி இல்லை, நோபல் மாதிரி அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது போக இது ஒண்டிதான் இருக்கான்னு கேட்ட கிடையாது. ஹை லெவலான மெடிசனை உருவாக்கத்தோட உங்களுக்கு பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும் அட்வென்ச்சரஸ் இடையில. என்னது அப்படியா, இப்படி எல்லாமா இருக்கு? உனக்கு சிம்பிளா நான் புரிய வைக்கணும்னா, இந்த உலகத்துல ஒரு ஹை ரேங்கிங் ஷாமன் இருக்கான்னு வச்சுக்கேன். அவனை எதிர்த்து நம்மள மாதிரி ஒரு 10 ஹை ரேங்கிங் அட்வென்ச்சரஸ் போனாலும் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறனால ஷாமினா அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவரால் ஹை குவாலிட்டியான பொசிஷன்லாம் உருவாக்க முடியும். சில டைம் சீக்கிரமா நம்ம டெவலப் ஆகுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அந்த மாதிரி பொசிஷன். அப்படிப்பட்ட டிமாண்டா இருக்கிற அந்த மாதிரி பொசிஷன் தான் அது. இத்தனைக்கும் ஒரு நாள் என்ன தெரியுமா ஆச்சு? தெரியாதனமா ஒரு வாரியர், அவன் லெவல் 80ல இருக்க ஒரு ஷாமனை தெரியாதனமா ஏதோ ஒரு வகையில கோவமாக்கிட்டான். அந்த வாரியருக்கு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? அந்த வாரியரை ஹண்ட் பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை அவர் பயன்படுத்த அந்த இடத்துல கோச்சன்னு ஏகப்பட்ட ஆளுங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, வாரியரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, அவரோட கதையை ரொம்ப கொடூரமா முச்சிட்டாங்க. அதனால தான் யாருக்கிட்ட வேணா வச்சுக்கலாம், ஆனா ஷாமின் கிட்ட வச்சுக்க கூடாது. ஓ அப்படியா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. அந்த ரிசப்ஷனிஸ்டும் அந்த லெட்டரை வந்து கொண்டு வந்து தராங்க. இதை நீங்க அந்த கில்டில் கொடுங்க, அது மூலமா அந்த பியூரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ரொம்ப நன்றி, இந்த விஷயத்த நாங்க மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் டைரக்டா அந்த ஷாமினோட கில்டுக்கு வராங்க. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க லைன்ல நிக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு புரியல, ஆமா என்ன இது, நீ சொன்ன அந்த எக்ஸாமினேஷன் அதுதான் இப்போ நடக்க போதா? அதுக்காக தான் எல்லாருமே லைன்ல நிக்கிறாங்களா என்ன? ஆமா, இப்போ எக்ஸாமுக்கான நாள் வந்து ஆரம்பிச்சிச்சுல, அதுக்காக தான் இத்தனை பேரும் வந்திருக்காங்க. அங்க லைன்ல நிக்கலாம் போகும்போதே ஒரு பீஸ்ட் மேன் இருப்பாரு. அவர்கிட்ட பீஸ்ட் பொண்ணு கேட்குறா, எஸ்கியூஸ் மீ, நாங்கள் கார்டியோலஸை பியூரிஃபை பண்ணோம், அதுக்காக நாங்கள் உள்ளே போகலாமா? அவர் மேலேருந்து கீழே வரைக்கும் 2 பேருமே பார்க்குறாரு. நம்ம பீஸ்ட் பொண்ணு ஒரு ஆஃப் பீஸ்ட் ஆஃப் ஹியூமன்ல, அது பத்தாதுன்னு நம்ம ஹீரோ வேற ஒரு ஹியூமனு. இதனால அவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்துக்கினே அவர் சொல்கிறாரு, நீங்கள் யோசிக்கிறபடி உங்களால் உள்ளே போக முடியாது, ஏன்னா இது எக்ஸாமினேஷனுக்கான நாள். அப்படி இருக்கும்போது ஷாமனால ஒண்டி தான் உள்ளே போக முடியும். ஆனால் எங்கள் கிட்ட கில்டு வழியாக வந்த ரெஃபரல் லெட்டர் இருக்கே, என்னதான் சொன்னாலும் நம்ம பீஸ்ட் பொண்ணு
பாதி பீஸ்ட் பாதி ஹியூமன்ல, அதனாலயே ஒரு லெட்டரை தட்டி வர்றாரு. மரியாதையா போயிடுங்க, உங்களுக்கு நான் சொன்னா புரியாதா? இன்னைக்கு எக்ஸாமினேஷனுக்கான நாள். அப்படி இருக்கும் போது உங்களால உள்ளலாம் போக முடியாது. எங்கல இருந்து வேணா லெட்டர் கொண்டு வாங்க. அப்படி இருக்கும் போதும் இங்க உள்ள போகவே முடியாது. ஆனா நம்ம ஆளுக்கு அங்க சுருன்னு கோவம் வரும். அங்க பயங்கரமா கத்தி விட்டுறான். யோ, உனக்கு என்னையா வேணும்? அதான் ரெஃபரல் லெட்டரையே நாங்க காட்டுறோம்ல. அப்படி இருக்கும் போது எங்களை இலக்காரமா பாக்குற, நாங்க உள்ள போக கூடதா என்ன? அப்படியா தம்பி, உனக்கு ரொம்ப தைரியம் தான். அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்றேன். நீ இருக்கிற இடம் இது வந்து ஷாமன் கில்டு. நாங்க சொல்றதா சட்டம், நாங்க சொல்றதா நடக்கும். அதனால எத்தனை நாள் ஆனாலும் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களை மாதிரி ஆளுங்களால உள்ளே வர முடியாது. புரியுதா? மாஸ்டர் வேணாம், நீங்க இருங்க அப்படின்னு அவ பின்னாடி தடுக்கிறான். ஆனா அதுக்குள்ள இந்த ஷாமின் அசோசியேஷனோட பிரசிடென்ட் அவர் அங்க வரும்போது கேக்குறாரு, ஆமா இங்க என்ன பிரச்சனை போயின்னு இருக்க? பிரசிடென்ட் என்ன மன்னிச்சிருங்க, நாங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா என்ன? அது என்னன்னா, இந்த ரூடான ஆளுங்க எக்ஸாமினேஷன் நாளப்ப நம்ம இவங்க 2 பேருக்கு கார்டியோலஸ பியூரிஃபை பண்ணி தரணுமா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், வாய்ப்பே இல்ல, முடியாதுன்னு. பிரசிடென்ட்டும் அவரு பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா நீங்க தான் இந்த இடத்தோட இன்சார்ஜா? என்கிட்ட ரெஃபரலுக்கான லெட்டர் இருக்கு. அப்படி இருக்கும் போது எதுக்காக என்ன உள்ள விட மாட்டீங்க? இதை கேட்கிற அந்த பீஸ்டுக்காரன் பயங்கரமா கத்துறான். எவ்வளவு தைரியம் இருக்கும் பிரசிடென்ட் கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிருக்க? கொஞ்சம் பொரியா, நான் கொஞ்சம் பேசுறேன். ஹியூமன், எனக்கு வந்து புரியுது அந்த பியூரிஃபிகேஷன் உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு எக்ஸாமினேஷனுக்கான டைம் போயின்னு இருக்குப்பா. அப்படி இருக்கும் போது நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன், என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இருக்காது. அதனால எக்ஸாம் முடிஞ்சக்கு அப்புறம் நீ வந்தா நல்லா இருக்கும். ஆனா நம்மளால மனசுலயே யோசிக்கிறான், எனக்கும் டைம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. எக்ஸாமினேஷன் எப்போ முடிஞ்சு நான் எப்போ டெவலப் ஆகுது? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? அதனால அவன் டைரக்டாவே சொல்லிடுறான், ஐயோ பிரசிடென்ட் என்ன மன்னிச்சிருங்க, என்கிட்டயும் அந்த அளவுக்கு டைம்ல, வேற வழி இல்லையா என்ன? தம்பி அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ ஷாமினோட எக்ஸாம் எடு. அதுல நீ ரொம்ப ஹையஸ்டான ஸ்கோரை நீ பண்ணிட்டனா அதுக்கு போனஸா நான் இப்பயே அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி இன்னைக்கே நான் உனக்கு பண்ணி தரேன். ஆனா நீ ஒரு வாரியரா இருக்கனால உன்கிட்ட அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்ல ஷாமின் எக்ஸாமினேஷனை எடுக்கிறதுக்கு. சரி, இந்த ஷாமின் எக்ஸாமினேஷன் எடுக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? இதை கேட்குற எல்லாருமே அங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஏன்னா வாரியரா இருந்துட்டு இவனால பெருசா என்ன பண்ற முடியும்? இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா அந்த பெரியவர் அங்க சொல்றாரு, யங் ஹியூமன், நீ வந்து ஒரு ஷாமினா மானுனா அட்லீஸ்ட் உன்கிட்ட ஆப்டிடியூட் ஆஃப் மெஜிஷியன் அது வந்து இருக்கணும். சிம்பிளா சொன்னா நம்மளால போஷனு மேஜிக் இதெல்லாம் பயன்படுத்தணும். எல்லாத்தை விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா தம்பி? நீ ஒரு ஒயிட் ஷாமினா மாறதுக்கு போஷன் கிரியேஷன், ஐட்டம் கிராஃபிங் இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கான பேசிக் ரெக்யர்மெண்ட் உன்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா தான் உன்னால பண்ண முடியும். ஓ அப்படியா? அப்போ என்னால் மேஜிக்கை பண்ண முடிஞ்சு நான் ஒரு மெஜிஷியனாக இருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்க அதானே? வெறும் உங்களோட மந்திர கோலை கொடுங்க, நான் அந்த விஷயத்த பண்ணுறேன். இதை கேட்குற அந்த பெரியவரே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா வாரியராக இருந்துட்டு அந்த விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. அங்கே இருக்கிற அந்த பீஸ்ட்மேன் பயங்கரமாக கத்துறான், எவ்வளோ தைரியம் இருக்கும், முட்டாள் முட்டாள், உன்னால் அது பண்ண முடியுமா? அது போக பிரசிடென்ட்டோட மாயாஜால மந்திர கோல் அதை நீ கேட்குற, இதெல்லாம் என்ன கதையா இருக்கியாயோ? அப்படி நீ பாரோ பண்ணாலும் என்ன உறுதி நீ வந்து மெஜிஷியனா இல்லைனா அதுக்கப்புறம் நான் வந்து காட்ஸை கூப்பிட்டு உன்னை தரன்னு தூக்கி வெளில அடிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? அட குடியா, நான் வந்து பாத்துக்கிறேன் எல்லா விஷயத்தையும். அங்க இந்த அளவுக்கு கான்பிடென்டா சொல்லும் போதே அவரே அப்படியே ஆச்சரியமாகறாரு. சரி கொடுக்கலாம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. வாரியரா இருக்கிற இந்த பையனால அப்படி என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அந்த மாயஜால மந்திரக்குள்ள பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. அங்க பீஸ்ட் பொண்ணுக்கு கவலையா இருக்கும். ஆமா மாஸ்டர் இங்க என்ன பண்ண போறீங்க? அட சாக்குரா, என்ன நம்பு, நான் இந்த விஷயத்த பாக்குறேன். ஓகே, நான் உங்களை நம்புறேன். அவரே இப்படி சொல்லும் போது கண்டிப்பா ஒரு நஞ்ச விஷயம் அங்க நடக்கும். அந்த இடத்துல இன்னமும் அந்த பீஸ்டாலுக்கு நம்பிக்கை இருக்காது. ஓய் தம்பி, சீக்கிரம் ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு தான் அவன் சொல்றான். நம்மாலா திடீர்னு அவனோட கைய மேல ஓங்குறான். அங்க செஸ்ட் கிட்ட அப்படியே தட்டி விட அந்த இடத்துல ஆளு வித்தியாசமா போச கொடுக்குறான். நம்ம ஆளு எதுக்கு இதை பண்ணா அப்படின்னு கெஸ் பண்ணீங்களா? ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் டூப்ளிகேஷனுக்கான ஸ்கில் இருக்கும்ல. இந்த ஆளு வந்து ஒரு ஷாமனை அவனோட இதயத்தை டச் பண்ணி ஹீரோவால இப்போ ஷாமனுக்கான ஸ்கில்லையும் பயன்படுத்த முடியும். அங்க இதே மாதிரி தான் ஆகுது. நம்ம ஹீரோ முன்னாடி டூப்ளிகேஷன் ஸ்கில் அது அப்பியர் ஆகுது. அங்க அந்த ஆளுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கில்லுமே இருக்கும். அதுல பர்ஃபெக்டா ஷைனிங் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும். அதை அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஸ்கில் ஷைனிங் அது கம்ப்ளீட்டடா இப்போ டூப்ளிகேட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷனும் வர அங்க ஆளு தயாரா இருக்கான். ஆனா இன்னமும் அந்த பீஸ்ட் ஆளு அங்க கத்திட்டு இருக்கான். அடே நீ ஒரு காஜி பையனா இருக்கிற கியா இருப்பேன்னு நான் நினைச்சு பாக்கல. ஆனா நம்ம ஆளுக்கு எது அங்க அசிங்கம் அதெல்லாம் ஒன்னும் இல்ல. அவன் அதெல்லாம் கண்டுக்காம அவனோட மந்திர கோலை அங்க பயன்படுத்துறான். எதோ அங்க பண்றான். அங்க திடீர்னு ஒரு பயங்கரமான மேஜிக் வேவ்ஸ் அவனை சுத்தி வந்து, சாகுரா சீக்கிரமா உன்னோட கண்ணை மூடு. கண்டிப்பா மாஸ்டர். இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் ஒரு ஷீல்ட கிரியேட் பண்ணிட்டு யோசிக்கிறாரு. சப்போர்ட் மேஜிக்கா?
இது ஒரு பேசிக்கான மேஜிக் தான், இதை வச்சு இவனால என்ன பண்ண முடியும்? இந்த லெவல்ல இருக்க மேஜிக்கை வச்சு கண்டிப்பா என்னோட ஷீல்டெல்லாம் உடைக்க முடியாது. ஆனா இதுலயே என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா, நம்ம ஹீரோ முன்னாடி அல்டிமேட் பிசிக் அப்படின்னு அந்த ஸ்கில் இருக்கும்ல, அதை மேஜிக் கூட கம்பைன் பண்ண முடியுமா? அங்க இந்த மாதிரி ஆப்ஷனும் வர, சரி பாசிபிளி இது வந்து கம்பைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவன் எஸ்ன்னு கொடுக்குறான். அந்த இடத்துல சும்மாவே நம்மளோட ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்கும். மேஜிக்கோட இது கம்பைன் ஆனோனே அங்க எனர்ஜியோட பவர் பயங்கரமா அதிகரிக்குது. அந்த பவரோட இம்பாக்ட்ல அந்த பிரசிடென்ட் உருவாக்குன அந்த ஷீல்டு அது அப்படியே சின்ன பின்னமாகுது. யோ பிரசிடென்ட், நான் ஷாமின் எக்ஸாமுக்கு குவாலிஃபையா இருக்கேன்னா அவரே ரொம்ப ஷாக்கிங்கா கண்ணெல்லாம் அப்படியே மூடி வச்சிங்கன்னு சொல்றாரு. நீ வந்து பாஸ் ஆயிட்டப்பா தம்பி, நீ இதுக்கு மேல அந்த எக்ஸாமினேஷனை எடுக்கலாம். இப்படி ஒரு சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. ஹீரோ சண்டை ஒண்டி தான் போடுவான் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் உங்களோட மிகப்பெரிய தப்பு. நம்மால இப்போ ஒரு மியூசிஷியனா மாறிட்டான். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவால பண்ண முடியாத விஷயமே இல்லை, எல்லாத்தையுமே பண்ணுவான் ஆல்ரவுண்டரு. அப்படி இருக்கும் போது இதுக்கப்புறம் அந்த போட்டியில என்னென்னலாம் பண்ண போறானோ, அந்த போட்டியில யாரு ஜெயிப்பா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால அந்த போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதை பாருங்க. என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. எப்படி இருந்துச்சுனோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.